இயேசு அவர்களை நோக்கி, என் வேலை இன்னும் வரவில்லை, என் வேலை இன்னும் வரவில்லை, உங்கள் வேலையோ எப்பொழுதும் ஆயத்தமாய் இருக்கிறது. போதும். இந்த காரியங்களை நாம் அறிந்து கொள்வது அதனுடைய முன்பகுதியை நாம் வாசிக்கலாம். 1வது வசனத்திலிருந்து, இவைகளுக்கு பின்பு யூதர்கள் இயேசுவை கொலை செய்ய வகை தேடினபடியால் அவர் யூதேயாவிலே சஞ்சரிக்க மனதில்லாமல் கலிலேயாவிலே சஞ்சரித்து வந்தார். யூதருடைய கூடார பண்டிகை சமீபமாக இருந்தது. அப்பொழுது அவருடைய சகோதரர்கள் அவரை நோக்கி, நீர் செய்கிற கிரியைகளை உம்முடைய சீஷர்களும் பார்க்கும்படி இவ்விடம் விட்டு யூதேயாவுக்கு போவோம். பிரபலமாய் இருக்கிற விரும்புகிற எவனும் அந்தரங்கத்திலே ஒன்றையும் செய்ய மாட்டான். நீர் இப்படிப்பட்டவைகளை செய்தால் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தும் என்றார். அவருடைய சகோதரர் அவரை விசுவாசியாதபடியால் இப்படி சொன்னார்கள். இயேசு அவர்களை நோக்கி, என் வேலை இன்னும் வரவில்லை, உங்கள் வேலையோ எப்பொழுதும் ஆயத்தமாய் இருக்கிறது. பாருங்க, ஆண்டவர் இயேசு இந்த பூமியிலே சுத்தித்திருந்த நாட்கள்ல அவர்களிடத்துல ஒரு காரியத்தை சொல்கிறார். என் வேலை இன்னும் வரல, ஆனா உங்க வேலை எப்பொழுதும் ஆயத்தமாய் இருக்கிறது. இதை வாசிக்கும் பொழுது நாம் என்ன விளங்கிக் கொள்கிறோம்? என்னுடைய கடந்த நாட்களிலே நான் வேதத்தை வாசிக்கும் பொழுது என்னுடைய இருதயத்தில் இதை குறித்து நான் யோசித்த பொழுது சில காரியங்களை நான் விளங்கிக் கொள்ள முடிகிறது. அங்க பாருங்க, இவரு சொல்றாரு வேலை இன்னும் வரல, ஒரு செயலை செய்வதற்கு வேலை இன்னும் வரலன்னு சொல்றாரு. அதே நேரத்தில் அவங்கள பார்த்து சொல்றாரு, உங்க வேலை எப்பொழுதும் என்ன செஞ்சிருக்கு, எப்பொழுதும் ஆயத்தமா தான் இருக்கு. அப்படியா? பாருங்க, உலகத்தானுடைய அல்லது தேவனை அறியாதவர்களுடைய அல்லது தேவனை சார்ந்து கொள்ளாதவர்களுடைய காரியங்கள் எப்படி என்றால், அவர்கள் ஒரு செயலை செய்வதற்கு அவர்களுக்கு எந்த விதமான தடையுமே கிடையாது. அவர்கள் எதை செய்வதற்கும் எந்த விதமான கட்டுப்பாடுகளும் எந்த விதமான நிபந்தனைகளும் அவர்களுக்கு இல்லை. ஆனா ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு நிபந்தனை இருக்கிறது. ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஒரு காரியத்தை செய்வதற்கு எடுத்தோம் கவுத்தோம் போனோம் என்ன செய்ய முடியாது, செய்துவிட முடியாது. ஏன் அப்படி செய்ய முடியாது? அவர்கள் தங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறபடியினால், அவர்கள் தேவனுடைய அந்த அதிகாரத்தின் கீழ் இருப்பதினால் அவர்கள் என்ன செய்ய முடியாதுன்னா, தன்னிச்சையாக தானாகவே ஒரு காரியத்தை உடனடியாக செய்துவிட முடியாது. அவர்கள் தேவனுடைய வேலைக்காக, தேவன் அனுமதிக்கிற அந்த சமயத்துக்காக, தேவனுடைய அந்த பதிலுக்காக அவர்கள் காத்திருக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், தேவனுடைய சித்தத்தையோ தேவனுடைய நோக்கத்தையோ தேவனுடைய வேலையையோ அவர்கள் அறியவில்லை, அறியவும் விரும்பவில்லை. ஆகையினாலே அவர்கள் தாங்கள் இஷ்டம் போல் தங்கள் மனதில் தோன்றியபடியெல்லாம் அவர்கள் செய்வதற்கு எப்பொழுதும் ஆயத்தமாக ரெடியாக இருக்கிறார்கள். இங்கே வேலை என்று சொல்வது மனது, அந்த செயலை செய்வதற்கான மனம் எப்படி இருக்கிறது? தடையற்ற நிலை, எந்த விதமான கட்டுப்பாடுகள் அற்ற நிலை. பாருங்க, இன்றைக்கு
நம்முடைய மனிதனுடைய வாழ்க்கையில மனிதன் தீர்மானிக்கிற காரியங்கள் என்ன, ஒரு செயல் உடனே என்ன செய்யணும், நடக்கணும். எந்த ஒரு காரியமும் எப்படி நடக்கணும், உடனடியா வேலை முடியணும். ஒரு அரசு அலுவலகத்துக்கு போனா அந்த நாளே முடிச்சுட்டு வந்துடணும். இன்னொரு நாள் வான்னு சொன்னா தலையில அடிச்சுக்கிட்டு என்ன செய்யறோம், அந்த அதிகாரியை 4 வார்த்தை கண்டபடி திட்டிட்டு, எல்லாம் இவனுக்கு எதுக்கு தான், காசுக்கு தான் அடி போடுறாங்க அப்படின்னு சொல்லி அது எங்கேயாவது கொடுத்து எப்படியாவது சைடில் கொடுத்து டக்குன்னு முடிக்க முடியுமா என்று முயற்சி செய்து அதில் தோல்வி அடைந்து அந்த பணத்தை கொடுத்து ஏமாந்து விட்டு, அப்புறம் எனக்கு கடந்த நாட்களிலே ஒரு சகோதரன் இடத்திலே சொன்னார், பேசிக்கொண்டு, ஒரு சகோதரன் இல்லை, ஒரு பாஸ்டர் தான், பேசிக்கொண்டு இருக்கும்போது, பிரதர், அவர் பிரதர் இல்லை, என்ன ஐயான்னு தான் கூப்பிடுவார், ஐயா நம்ம அந்த பிரேயர் இதில் நம்ம கலந்துக்கிட்டோம்ல, அப்போ ஒருத்தர் நேர் முழங்கால் ஜெபிச்சார்ல, அவர் நம்பி நான் ஏமாந்துட்டேன். அப்படியா, எப்படி? அவர் முழங்கால், நான் காலைல எந்திரிச்சு 5 மணிக்கு அவர் என் கூட எழுந்திரிச்சிட்டாரு. ஏன்ச்சு நான் முழங்கால் நேர் முழங்கால் இருந்தேன், அவரு நேர் முழங்கால் நின்று ஜெபம் பண்ணாரு. மறுநாள் பாருங்க, நம்ம ஆராதனை ஒர்ஷிப்பு 1 hour முட்டிலே நின்னாரு அப்படின்னாரு. அப்படி சரி, அப்புறம் என்ன ஆச்சு அதுக்கு சொல்லுங்க, விஷயத்துக்கு வாங்க. அவர் பேசிட்டு இருக்கும்போது மேலிடத்தில் அரசியலில் ரொம்ப செல்வாக்கு உள்ளவர்னு தெரிஞ்சு சொன்னாரு, நானும் நம்பிட்டேன். அப்புறம் இன்னொரு பாஸ்டர் அவருக்கு எம்எல்ஏ சீட்டு வேணும் அப்படின்னு சொல்லி அப்ரோச் பண்ணாரு. அப்போ நான் இவர்கிட்ட சொன்னேன், அது வாங்கி கொடுக்கலாம், அது அவரை தெரியும், எனக்கு இவரை தெரியும், பாருங்க சபரீசனை தெரியும், இவரை தெரியும்னாரு. அப்படியா, சரி சரி ஓகே அப்படின்னு சொல்லி அப்புறம் என்ன ஆச்சு, அப்புறம் அது இன்னைக்கு காசு கொடுக்கணும், ஒரு 5 லட்ச ரூபா கொடுக்கணும்னாரு. அவர்கிட்ட அந்த விஷயத்த சொன்னேன். அவர் இம்மீடியட்டாக என்ன செஞ்சுட்டாரு, பணத்தை இவர்கிட்ட கொடுத்துட்டாரு. அப்புறம் சீட்டு கிடைக்கல, போச்சு. பணத்தை திரும்ப தாங்கன்னு கேட்டா போன் எடுக்க மாட்டேங்கிறாரு, இப்போங்கிறாரு அப்போங்கிறாரு, எனக்கு ரொம்ப டார்ச்சரா இருக்கு அப்படின்னாரு. அப்புறம் அதை அவர்கிட்ட சொன்னாராம், ஐயா அந்த பணத்தை எப்படியாவது அவருக்கு கொடுத்துருங்க, ரொம்ப டார்ச்சரா இருக்கா, டார்ச்சர் பண்றாரா அப்படின்னு எப்படி கோவமாயி, டார்ச்சர் பண்றாங்களா, எங்க வேணா போய் பார்த்து சொல்லுங்க அப்படிங்கிறாரு. அப்புறம் ஃபோன் பண்ணி பணம் வாங்கி கொடுக்கணுமே எப்படியாச்சும், எப்போ ஃபோன் எடுத்தாலும் அடித்தாலும் இந்த வாரம் வாங்கிக்கலாங்க அப்படின்னு தான் சொல்கிறாரு. மாதம் 4 மாதம் ஆகி போச்சு, ஒன்றும் வரல. இவர் எனக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காரு. என்கிட்ட உங்களுக்கு யாராவது சென்னையில் யாராவது தெரிஞ்சவங்க இருக்காங்களா அப்படின்னாரு. நான் சொன்னேன், இல்லவே இல்லை, யாருமே இல்லை. சரி, இதுக்கெல்லாம் நம்ம ஆள் கிடையாது ஐயா, நீங்க செஞ்சதே தவறு. பாருங்க, எதுக்கு சொல்ல வரேன், அவருடைய வேலை எப்போதும் ஆயத்தமாக இருக்கிறது. எந்த ஒரு செயலை செய்வதற்கும் ஆயத்தமாக இருக்கிறார்கள். இங்க பாருங்க, நமக்கு இதே மனநிலை தானே சில நிறைய நேரங்கள் இருக்கு. எப்படியா விஷயம் நடந்துடணும், திருமணமா உடனடியா என்ன செஞ்சிடணும், நடந்துடணும். வேலையா உடனடியா நடந்துடணும். பணக்காரன் ஆகணுமா உடனடியா டக்குன்னு ஆயிடணும். சினிமாக்களிலே காண்பிப்பது போல ஒரே பாட்டுல முடிஞ்சு அவர் அடுத்து பாட்டு முடியும் போது எப்படி வந்துருவாரு, அப்படிதான் இந்த சினிமாக்கள்ல. சினிமா பார்த்துருக்கீங்களா? பார்க்கலையா யாருமே? பாருங்க, நானும் பார்த்துருக்கேன். இப்ப இல்ல, தேவனை அறியாததற்கு முன்பு, ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு நிறைய பார்த்துருக்கேன். ஆனால் ஒரு நாள்ல தூக்கி எறிந்தது தான். அருமையானவர்களே, பாருங்க, இந்த வேலை என்பது ஒரு செயலை, அதுக்கு டைம் என்ன செய்யணும், உடனடியா. பாருங்க, அது ஒரு ஒரு திருமணம் காரியம் வருகிறது அல்லது ஏதோ வருகிறது, அது தேவனுக்கு பிரியமானதா என்று கேட்பதற்கு நமக்கு பொறுமை இல்லை, வேலை இல்லை, காத்திருப்பது. தேவனுடைய சத்தத்திற்கு, தேவனுடைய சித்தத்திற்கு அது சரிதானா அப்படியெல்லாம் என்ன இல்லை,
உலக மனிதனுடைய காரியங்கள் இப்படித்தான். வேலையெல்லாம் அவனுக்கு எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறது. அவனுடைய எந்த ஒரு செயலுக்கும் பாருங்க, வேலையே ஆயிரடியா. அப்படியானால் நான் ஏன் வேலையை எதிர்பார்க்க வேண்டும்? அவருடைய வேலை, என்னுடைய வேலை தான் எப்போதும் ரெடியா இருக்கேன். அப்படி இருக்கும்போது நான் ஏன் அவருடைய வேலையை எதிர்பார்க்க வேண்டும்? சொல்ல முடியுமா? வேதத்தை படித்திருக்கிற பிள்ளைகளே, ஏன் எதற்குமே எனக்கு வேலை ஆயத்தமாக ஆம் என்று சொல்லலாம். எப்பொழுதும் எந்த ஒரு காரியத்துக்கும் ஆம் இல்லை என்று நீங்கள் எப்பொழுதும் சொல்வதற்கு வேலை ஆயத்தமாக இருக்கிறது. புரியுதா உங்களுக்கு? எந்த ஒரு செயலுக்கும் ஆமாவா இல்லையா அப்படின்னு சொல்றதுக்கு நம்முடைய மனம் தயாரா தான் இருக்கு. ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? நமக்கு, தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு அந்த உரிமை இருக்கிறதா? ஆம் இல்லை என்று சொல்லக்கூடிய உரிமை ரெடியா இருக்கா? அதுதான் கேள்வி. அவர் அந்த அவருடைய சகோதரர்களை பார்த்து, உங்க வேலை எப்பயும் ஆயத்தமா இருக்கு, நீங்க போய் அங்க போய் செய்யுங்கன்னு சொல்றாங்க. நீங்க அதிசயங்களை செய்யணும்னா, அற்புதங்களை செய்யணும்னா யார் மறைகளை செய்வாங்க? நீ அந்த யூதேயரை போய் செய்யுங்க. இப்ப ஆமாவா இல்லையா நம்மளே சொன்னா என்ன சொல்லுவோம்? அதுதான் ஆமல்ல, அவர் சொல்றது சரிதானே. ஏன் நம்ம மறைகளை செஞ்சுட்டு இருக்கணும்? எதுக்கு இந்த காட்டுக்குள்ள கொண்டு சபையை வச்சிருக்கணும்? இது ஒரு வீரபாண்டியில ஒரு இடத்தை வாடகை எடுத்து நம்ம அங்க போய் நடத்தினா எப்படி இருக்கும்? 10 பேர் வருவாங்கல்ல டக்குன்னு. இது போக்குவரத்துக்கே வழி இல்லாம ஒரு காட்டுக்குள்ள கொண்டு போய் வச்சுக்கிட்டு யாருக்கும் தெரியாம. புரிஞ்சுதா உங்களுக்கு? ஆமா, இனி எங்கதான் சபை வைக்கணும்? வீரபாண்டி தான் வைக்கணும். இந்த பிள்ளைய பிடிச்சிருக்குதா? இல்ல, ஏதோ ஒன்று இம்மீடியட்டாக, உடனடியாக என்ன செய்யணும்? ஏன் அப்படி சொல்லக்கூடாது நமக்கு? ஏன் பாருங்க, பிரசங்கியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்களேன். அவர் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாக செய்திருக்கிறார். புரிஞ்சுதா உங்களுக்கு? ஏன் நாம காத்திருக்கணும்? நேர்த்தியாய் நாம் செய்யக்கூடிய, முன்னெடுக்கக்கூடிய செயல்கள் நேர்த்தியாக நடக்க வேண்டுமே. ஆனால் யார்கிட்ட அந்த முடிவை கொடுத்துடணுமாமா? அவர்கிட்ட கொடுத்துடணுமா? கொடுத்துருக்கீங்களா? கொடுத்த அனுபவம் இருக்கிறதா? இல்லையானால் இன்றையிலிருந்து முடிவு செய்து கொள்ளுங்கள். காரியங்களை யார்கிட்ட கொடுத்துடணும்? அவர்கிட்ட கொடுத்துடணும். வேலை இன்னும் வரலப்பா. ஏன் வேலை இன்னும் வரல? அவர் சொல்லுவார். பாருங்க, இன்னொரு வசனத்தை பாருங்க, நல்ல அழகான வசனம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 17ஆம் அதிகாரம் 10வது வசனம். ரொம்ப அழகா ஏசாயா அதை விளக்கி சொல்றார் பாருங்க. ஏசாயா 17ஆம் அதிகாரம் 10வது வசனம். உன் பலமாகிய கன்மலையை நீ நினையாமல் உன் ரட்சிப்பாகிய தேவனை மறந்தாய். ஆதலால் நீ நேர்த்தியான நாற்றுகளை நட்டாலும் அந்நிய தேசத்து கன்றுகளை வைத்தாலும் பகற்காலத்திலே உன் நாற்றை வளரவும் விடியற் காலத்திலே உன் விதையை முளைக்கவும் பண்ணினாலும் பலனை சேர்க்கும் நாளிலே துக்கமும் காடும் வேதனையுமே உங்கள் அறுப்பாயிருக்கும். பாருங்க,
டிசைன் பண்ணக்கூடிய, முடிவு செய்யக்கூடிய காரியத்தை அவரிடத்தில் கொடாமல், ஏன் வேலை ரெடியா தான் இருக்குப்பா, போலாமா, போலாம், இது ஓகேவா, ஓகே, அதை செய்யலாம், ரைட், ஓகே, அது வேண்டாம், சர்ச்சைக்கு போவோமா, வேண்டாம், பிரேயருக்கு வேண்டாம், அங்க போலாமா, கார் எடுத்து, ஓகே. பாருங்க, இப்படி தேவனுடைய வேலையை, சித்தத்தை அறியாமல் நம்முடைய வேலை, நம்முடைய சித்தம் எல்லாத்தையும் பார்த்து வெளிநாட்டுல இருந்து இம்போர்ட் பண்ணி நாத்து நட்டாலும், உயர்தரமான கன்றுகளை வைத்தாலும், கடைசியில மிஞ்சுறது என்னமோ அது அவ்வளவுதான் சொல்லுது. பாருங்க, பகற்காலத்துல நாற்றை வளரவும் நல்ல தண்ணியை ஊத்துடா, தண்ணி அதுவும் எப்படிப்பட்ட தண்ணி, ஆரோ தண்ணி ஊத்து, நல்லா காய்க்கணும். பகற்காலத்துல வளரவும், ராக்காலத்துல விடியற் காலத்துல விதையை முளைக்கவும் பண்ணினாலும், ஆனா கடைசியில அறுக்கும் போது என்னமோ வேதனை தான். அதனாலதான் சொல்றாரு, அங்கே பவுல் சொல்றாரு, 1 தீமோத்தேயுல சொல்றாரு, அவர்கள் விசுவாச கப்பலை சேதப்படுத்திட்டு பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்குது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு விலகி என்ன செய்யறாங்கன்னாமா, அதேக வேதனைகளினாலே தங்களை என்ன செய்யறாங்க, உருவ குத்திக்கிறாங்க. பாத்தீங்களா, தேவனுக்கு சித்தமில்லாத காரியத்தை இவர்கள் செய்துவிட்டு, உங்க வேலை எப்பயும் ரெடி தான், வேலை ரெடியா தான் இருக்கிறது. ஆனா தேவனுடைய வேலையை அறிஞ்சீங்களா? நீங்களும் நானும் நம்முடைய வேலையின்படி செய்வதற்கு அல்ல தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருப்பது. ஒரு வீரன் யுத்த களத்திலே நிற்கக்கூடியவன், யுத்தம் எப்படி வேணாலும் இருக்கலாம், அது மும்முரமானதாக கூட இருக்கலாம், யுத்தம் நம்ம நெருங்கி வருகிறதாக கூட இருக்கலாம். ஆனால் அவன் துப்பாக்கியை ஏந்தி எதிரியை சுடுவதற்கு அவனுக்கு எப்பதான் வேலை, கிட்ட வந்துட்டான் சுற்றலாமா? அவன் மேலிடத்திலிருந்து உத்தரவு பெற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. உத்தரவு கிடைத்த பிறகுதான் அது அந்த வேலையாக இருக்கிறது. பாருங்க, அங்கே 1 சாமுவேலின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்திலே ஒரு சம்பவத்தை நாம் பார்க்க முடியும். பாருங்க, ஒன்று சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து படிங்க. அவன் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி 7 நாள் மட்டும் காத்திருந்தான். சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை. ஜனங்கள் அவனை விட்டு சிதறி போனார்கள். அப்பொழுது சவுல் சர்வாங்க பலியையும் சமாதான பலிகளையும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சர்வாங்க தகன பலியை செலுத்தினான். அவன் சர்வாங்க தகன பலியிட்டு முடிகிற போது இதோ சாமுவேல் வந்தான். சவுல் அவனை சந்தித்து வந்தனம் செய்ய அவனுக்கு எதிர்கொண்டு போனான். நீர் செய்தது என்ன என்று சாமுவேல் கேட்டதற்கு சவுல், ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறதையும் குறித்த நாட்களின் திட்டத்திலே நீர் வராததையும் பெலிஸ்தர் மிக்மாசிலே கூடி வந்திருக்கிறதையும் நான் கண்டபடியினாலே கில்காலில் பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்றும் நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து சர்வாங்க தகன பலியை செலுத்தினேன் என்றான். சாமுவேல் சவுலை பார்த்து, புத்தியீனமாய் செய்தி உடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கைக்கொள்ளாமல் போனீர். மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் உம்முடைய ராஜ்யபாரத்தை என்றைக்கு ஸ்திரப்படுத்துவார். இப்போதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலைநிற்காது. பாருங்க, கர்த்தருடைய சித்தத்தை அறியாமல், வேலையை அறியாமல் இவராவே ஒரு வேலையை என்ன செஞ்சுக்கிட்டாரு, தீர்மானிச்சுக்கிட்டாரு. பாருங்க, யுத்தம் நெருங்கி வந்துருச்சு, எல்லாம் ஒண்ணுதான். அநேக நேரங்களிலே நாம் கூட பாருங்க, இயேசு இந்த விஷயத்துல
ரொம்ப பெர்ஃபெக்டா இந்த காரியங்களை அறிந்திருந்தார். அங்கே யோவான் 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், 7ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் அங்க எல்லாம் சொல்லும் பொழுது அவர் சொல்ல வேலை இன்னும் வரல. இன்னொரு அங்கே 20ஆம் அதிகாரம் 16ஆம் அதிகாரம் 17ஆம் அதிகாரம் வரும் பொழுது அங்கே சொல்ற வேலை வந்தது என்று சொல்லுகிறார். பாருங்க, தேவனுடைய அந்த நேரம், குறிப்பிட்ட நேரம் எப்பொழுது வரும் என்பதை சரியா அறிந்திருந்தார். அது எப்படிங்க தேவனுடைய சித்தத்தை அல்லது வேலையை எப்படி அறியணும்? தேவனுடைய வேலையை அறிய முடியுமா? பாருங்க, அங்கே அதுக்கு இயேசு சொல்ற ஒரு காரியத்தை பாருங்க. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். அதற்கு அவர் பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் உங்களுக்கு அடுத்ததல்ல. ஆமா, ஆண்டவருடைய வேலையை எப்போங்கிறது அது நமக்கு அடுத்தது இல்லை. அப்ப என்ன செய்யறது? ஆண்டவர் இயேசுலாம் என் வேலை இன்னும் வரல. அது நமக்கு நிறைய காரியங்களே தெரியும். காணாம ஒரு கல்யாண வீட்டிலே ஆண்டவர் கலந்து கொள்கிறார். அங்கே திராட்சை ரசம் குறைவுபட்டது. ஸ்திரீயே, உனக்கு எனக்கு என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை. வேலை வரலன்னு சொன்னா அடுத்த நிமிஷமே சொல்றாரு, எப்பா கற்சாடியில் எல்லாம் என்ன செய்யுங்க, தண்ணி நிரப்புங்கன்னு சொல்றாரு. எப்படி அந்த 2 செகண்டுக்குள்ள வேலை வந்துருச்சா? புரியுதா உங்களுக்கு? அந்த தேவனுடைய அந்த வேலையை அறிவது எப்படி? அறியணுமா? அறிய வேண்டாம்னு தான் சொல்றாரு. அது உங்களுக்கு அடுத்தது இல்லை. அடுத்தது இல்லைன்னா என்ன? உங்களுக்கானது இல்லை. அதை செய்யும் போது செய்வார். அப்ப நான் என்ன செய்யணும்? காத்திருக்க வேண்டும். அதுதான் சங்கீதக்காரர் சொல்லுகிறார் பாருங்க. சங்கீதம் 25ஆம் அதிகாரம் 3வது வசனம் 21வது வசனம். உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். 31வது வசனம் 21வது வசனம். உத்தமமும் நேர்மையும் என்னை காக்க கடவுது. நான் உமக்கு காத்திருக்கிறேன். நான் உமக்கு என்ன செய்வேன்? காத்திருக்கிறேன். பாருங்க, எப்ப தேவனுடைய வேலை வரும்னுலாம் வேண்டாம், அறிஞ்சிக்க வேண்டாம், அறிய வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்னே ஒன்று என்ன செஞ்சிருக்கணுமாமா? காத்திருக்க வேண்டும். பாருங்க, இது என்னுடைய வாழ்க்கையில நான் அதை மிகவும் நான் நம்புகிறேன். என்னுடைய வாழ்க்கையில நான் அதை அனுபவித்திருக்கிறேன். பாருங்க, என்னுடைய தம்பிக்கு 23 வருஷமா இருந்தில்ல, காத்திருந்தார்கள். காத்திருந்தோம். எப்போ யாருக்காவது தெரியுமா? தெரியாது. ஒரு நேரம் தெரிஞ்சிருந்தா பரவாயில்ல. பாருங்க, சிக்னல்ல போய் நிக்கிறேன். முன்னாடி எல்லாம் இப்ப நமக்கு டைம் ஓடிடுது. முன்னாடி எல்லாம் டைம் கிடையாது. அவர் நிப்பாரு. எப்ப அவர் போகணும்னு சொல்றாரோ வாங்க, இவர் அவசரமா போயிடலான்னு வருவார், நிப்பாட்டிடுவார். இவருக்கு மனசு அங்க பாப்பாரு, இங்க பாப்பாரு, டைம் பாப்பாரு, வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவாரு, ஆஃப் பண்ணுவாரு. பார்த்துருக்கீங்களா? நேரம் தெரியலன்னா மனுஷன் ஒரே குழப்பம் ஆயிடும். இப்ப அவனுக்கு தெரியுது, இன்னொரு 18 செகண்ட் இருக்கு. ஓகே ஓகே, 4 செகண்ட் வந்த உடனே 5 செகண்ட் வந்த உடனே எல்லாரும் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. தெரியும். இப்ப பதட்டம் இல்லை, இங்கு சமாதானம் இருக்கு. ஆனால் தேவனுடைய வேலையை அறிவதற்கு எப்பன்னு தெரியாது. ஆனா ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், காத்திரு. நம்ம எப்படி இருக்கிறோம்? காத்திருக்கோமா? நிறைய நேரத்தில் நமக்கு டைம் இல்லை பாருங்க காத்திருப்பதற்கு. உடனே அந்த பாசத்தை போலாமா, எங்க போலாமா பாருங்க, அலைஞ்சு திரியுறாங்க. அதையும் தாண்டி சாமியார் ஏதாவது சொல்லுவாரா? தேவன் ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில அனுமதித்திருந்தால்
அது நீங்களும் சொன்னா அவர் ஒரு வேலையை வச்சிருக்காரு. அது வரைக்கும் நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். காத்திருக்கிறவர்கள் பலன் அடைவார்கள். பாருங்க, நிறைய வசனங்கள் இருக்கிறது பாருங்க. 27ஆம் சங்கீதம் தாவீது தான் இதை நன்றாக அவர் சொல்கிறார், காத்திருப்போம், அப்பொழுது இருதயம் என்ன செய்யுங்க? ஸ்திரப்படும். காத்திருக்கிறது நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு வசனம். கர்த்தருக்கு காத்திருங்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கழுகுகளை போல என்ன செய்வாங்களாமா? உயிர் எழுப்புவாங்க. ஆனா கர்த்தருக்கு காத்திருக்காதவர்கள் நேர்த்தியான நாற்றுகளையும் போர்ப்பண்ணி நட்டாலும், நேர்த்தியாக எருவுட்டு தண்ணீர் பாய்ச்சினாலும், அது நல்ல அழகா செடி வளர்ந்து நல்ல காய்க்கும் அப்படி என்று நினைத்தாலும் இறுதியில் என்னமோ அறுப்பு நாளிலே சஞ்சலம் தான் மிஞ்சுகிறது. நீங்களும் நானும் அறுப்பு நாளிலே சந்தோஷத்தோட, அதான் சங்கீத சொல்கிறேன் நினைக்கிறேன். அங்க சொல்றது, விதையை அள்ளித்துவம் விதையை சுமந்து கொண்டு போறவன் எப்படி போறான்? அழுதுகிட்டே போறான். ஆனா அறையில அறுத்துட்டு வரும்போது எப்படி வரானாமா? கம்பீரத்தோட வரான். நீங்களும் நானும் கம்பீரத்தோட வரணுமா? ஒரு நாளிலே அறுப்பு நாள் ஒன்று உண்டு. அன்றைக்கு நீங்களும் நானும் கம்பீரத்தோட வரணும்னா இப்போ கொஞ்சம் கண்ணீரோடு காத்திருக்க வேண்டியது அவசியம். இங்கே இதை சங்கீதக்காரர் நிறைய பாருங்க. அங்கே யூதா எழுதின புஸ்தகம் 21ஆம் வசனத்துல பாருங்க, அங்க யூதா என்ன சொல்றாரு பாருங்களேன். தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு, தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக, நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். அவருடைய இரக்கத்தை பெற நாம் ஒவ்வொருவரும் காத்திருக்க வேண்டும். அவர் எப்ப இறங்குவார் அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. அவருடைய வேலை அறிவது உங்களுக்கு எனக்கு அடுத்தது கிடையாதுங்க. நிறைய பேர் என்ன சொல்றாங்க தெரியுங்களா? பிள்ளைக்கு ஆண்டவர் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே பேரை சொல்லிடுறாரு. ஆனா பெண்ணான்னு சொல்லிடுறாரு. எப்ப இந்த மாசத்திலேயே உங்களுக்கு அப்படின்னு சொல்லிடுறாரு, உற்பத்தி ஆயிரும் அப்படின்னு சொல்லிடுறாரு. கர்த்தருடைய வேலை என்னங்கிறத அறியறவங்களுக்கு அடுத்தது இல்லைன்னு சொல்றாரு. எல்லா காரியங்களிலேயும் இயேசு அந்த 2-3 நிமிடங்களுக்குள்ளே அந்த தண்ணீரை ரசமாக மாற்றப் போகிறார் என்பது அவருக்கு தெரிந்திருக்குமே. ஆனால் மரியாதை அப்படி சொல்லுவாரா? என் வேலை இன்னும் வரல, உன் வேலையை பார்த்துட்டு போன்னு சொல்லுவாரா? அப்படி இயேசு மனசுல ஒன்று வச்சு திருக்குத்தனமா அது என்ன சொல்லுவாங்க, மனுஷனுடைய இருதயம் திருக்குள்ள இருதயத்தோட அப்படி பேசுவாரா? தெரியும், தெரிஞ்சது என்ன இவோ வந்து நம்ம கிட்ட சொல்றது, ஓ என் வேலை இன்னும் வரல அப்படி சொல்லுவாரா? நினைச்சு பாருங்களா. தேவனுடைய வேலையை அறிவது நமக்கு அடுத்ததல்ல. அவர் நாளுடைய வைத்திருக்கிறார், நாம் அதுவரை காத்திருக்க வேண்டியதுதான் நம்முடைய வேலை. அல்லேலூயா. பாருங்க, எங்க பிள்ளைகளுடைய விஷயத்துல கூட அப்படித்தான் முயற்சி பண்ணாங்க. ஆனா ஒரு நாள் முயற்சிகள் எல்லாம் தோல்வி என்று வந்த பொழுது சோர்ந்து போனாங்க. அப்போ போன் பண்ணாங்க வீட்டுல. நானும் சொன்னேன், ஜெயாவும் சொன்னாங்க. எப்படி சொன்னாங்க? ட்ரீட்மெண்ட்டை நிறுத்துங்க, ஆண்டவருக்கு காத்திருப்போம். ஆச்சரியம், ட்ரீட்மெண்ட் நிறுத்தணும். பாருங்க, எல்லாம் தேவன் கற்றுத்தருகிற வழிகள். பிரியமானவர்கள், வியாதியில கஷ்டப்படுறீங்களா? எப்போ சுகமாகும்? இந்த மாதத்திலே கர்த்தர் உங்கள் வியாதியை மாற்றுவார். ஆண்டவர் அப்படி சொல்லியிருக்காரா? அவருடைய நேரத்தை நீங்கள் அறிய வேண்டாம். அவருக்கு சித்தம் உண்டு, அவருடைய வேலை வரும், அப்போ அது செய்வார். நாம் அவருடைய வேலைக்காக காத்திருப்பதுதான் அவசியம். இயேசுவை பின்பற்றுகிற நாம்
அவருடைய வேலையை அறிவதற்கு முற்பட வேண்டாம். காத்திருப்போம், கர்த்தருக்கு காத்திருப்போம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒரு நாளும் சோர்ந்து போக மாட்டார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படைய மாட்டார்கள், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள். அவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா பலசாலிகளாக இருப்பார்கள். அவர்கள் தொய்ந்து போனவர்களாக இருக்க மாட்டார்கள். கர்த்தருக்கு காத்திருப்பவர்கள் புது பலனை பெற்றுக் கொள்வார்கள். நீங்களும் நானும் மனிதர்களுக்கு காத்திருப்போமே, ஆனால் நாம் பலன் குறைஞ்சு போயிடும், சோர்ந்து போயிடுவோம், ஏமாற்றம் அடைந்து விடுவோம். கர்த்தருக்கு காத்திருந்தால், அவருடைய வேலைக்கு காத்திருப்போமே, ஆனால் அவருடைய வேலை இன்னும் வரவில்லை, வரட்டும். அவருடைய வேலை வரும்போதுதான் நான் இதை செய்வேன், அவருடைய வேலைக்கு தான் என்னை ஒப்புக் கொடுத்திருக்கிறேன் என்று நீங்களும் நானும் இன்னைக்கு இருதயத்திலே அவருக்கு நம்ம ஒப்புக் கொடுப்போமே, ஆனால் சோர்ந்து போக மாட்டோம், பலனடைவோம். பலத்தின் மேல் பலனடைவோம், உயர உயர நாம் பறப்போம். தேவன் நம்மை இந்த வார்த்தைகளை கொண்டு தேவன் நம்மை